அனைவருக்கும் வணக்கம். தற்போது திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையே ஒரு விரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் தாங்கள் கேட்ட தொகுதிகளை ஸ்டாலின் ஒதுக்க மறுத்ததால் மனவேதனை அடைந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு திருமாவளவன். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சியில் எங்களுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்குமாறு ஸ்டாலினிடம் திருமாவளவன் வேண்டுகோள் வைத்திருக்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஒதுக்குவது கடினம் என்பதால் 4 தொகுதிகள் மட்டுமே விசிகாவிற்கு ஒதுக்கி இருப்பதாகவும் அதனால் மனமுடைந்து போயிருக்காரு திருமாவளவன் என்ற செய்தி தற்போது வெளியே இருக்கிறது. நேற்று அறிவாலயத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளோடு ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தொகுதி பங்கீடு செய்வதில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க. இதில் திருமாவளவனுக்கு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுத்தால்தான் தேர்தலில் வேலை செய்வேன் என்றும், இல்லையெனில் கூட்டணி மாறப்போவதாகவும் திருமாவளவன் திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை சவால் விடுத்திருக்காரு. இவர் விசிகாவிற்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகளை குறைத்து கொண்டே செல்வதால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விசிகாவிற்கு கூடிய ஆதரவும் அங்கீகாரமும் குறைந்து கொண்டே வருவதாகவும், நீ நின்றால் அப்படி திமுகவோட உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்குமாறு நிர்பந்திக்கப்படுவதாக திருமாவளவன் வேதனை தெரிவிச்சிருக்காரு. நேற்று அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை திருமாவளவன் நடத்தியிருக்காரு. அதில் திடீரென்று அதிமுகவிற்கு ஆதரவாக அவர் பேசியிருக்காரு. அதிமுக கட்சியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறது பற்றிய பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, ஓபிஎஸ் வெளியேறினாலும் சரி, பல கட்சித் தலைவர்கள் வெளியேறினாலும் சரி, அதிமுகவிற்கென்று ஒரு நிலையான இரட்டை இலை சின்னமும் அதுக்கு ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருப்பதாகவும், அதுக்கு நீண்ட கால வரலாறு இருப்பதால் அந்த கட்சி யாரும் எதுவும் செய்திட முடியாது என்றும் அதிமுகவிற்கு ஆதரவாக பேசியது தான் தற்போது கூட்டணி மாறுவதற்கான இது ஒரு சந்தர்ப்பமா என இணையதளத்தில் ஒரு விவாதமாக இது எழுந்திருக்கிறது. இதனை வைத்து பார்க்கும்போது கடந்த காலத்தில் பாஜகவுடனும் அதிமுகவுடனும் திருமாவளவனோட விசிக கட்சி கூட்டணி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனை வைத்து மீண்டும் கூட்டணி மாறுமா என்ற பேச்சு பொருள்தான் விவாதமாக மாறியிருக்கிறது. அப்படி இல்லையெனில் திமுக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2-3 தொகுதிகளை சேர்த்து கொடுத்து திருமாவளவனை காம்ப்ரமைஸ் செய்து மீண்டும் திமுக கூட்டணி கூடியே சேர்த்து விடுவார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் 1-2 நாட்களுக்குள்ள திமுகவோட தொகுதி பங்கீடு முடிவடைந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியேறும். தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுவிடும். அப்புறம் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வேலைகளை மும்முரமாக ஈடுபடுவாங்க. இந்த முறை 2026 தேர்தலை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியான நியூஸ் அப்டேட்டுகளை பெற மறக்காமல் நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.